ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் ரிப்ளை போட்டு. ஸோ நெறையா நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட் ரிப்ளை போட சொல்லி. அதுக்காக தான் இன்றைக்கு நெறைய முக்கியமான கேள்விகள நான் கமெண்ட் ரிப்ளைவா எடுத்திருக்கிறேன். ஒரு சிலர் நம்பர் கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அதாவது கேட்ட கேள்விய திரும்ப கேட்குறாங்க. அதுக்கான இது நான் ரிப்ளை டெக்ஸ்ட் மூலியமாவே நான் குடுத்துட்டேன் நானு. அண்ட் இது வந்துட்டு இத பற்றி நம்ம பேசக்கொள்ற இங்க கேட்டிருக்க கேள்வி இத பற்றிலாம் நம்ம பேசக்கொள்ற கண்டிப்பா மத்தவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோவா உருவாக்கியிருக்கேன். இனி டெய்லியும் ஒரு 8 நிமிஷத்துக்கான வீடியோ அப்படின்றது கமெண்ட் ரிப்ளை வீடியோ வந்துரும். நம்மளுடைய விடி தமிழ்ல. லோன் ஆப்லயும் நமக்கு வந்துட்டு வந்துரும். மறக்காம அதையும் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேஸ்வரி பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆக்சுவலி என்ன பிரதர் இதுவே ஒரு தலைவலியாச்சு. எனக்கு ஒரு 5 பேங்க்குக்கு மேல இருக்கு. 10 வருஷமா அத நான் யூஸ் பண்ணாம தான் இருக்கிறேன். அத க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக என் சொந்த ஊருக்கு போலான்னு பார்த்தா, அங்க கடன் இருக்கிறதுனால தான் நான் அங்க வந்து போக முடியல. அதாவது பிரான்ச் இருக்கக்கூடிய இடத்துக்கு. இப்ப இத எப்படி நான் க்ளோஸ் பண்றது? எனக்கான ஐடியா சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு லோனை க்ளோஸ் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது ஆன்லைனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மதர் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேளுங்க. இது போல் ஆன்லைன் மூலிமா நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. பட் நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கம்பல்சரி நீங்கள் பிரான்ச் தான் விசிட் பண்ணி ஆகணும். அது உங்களால் ஆன்லைனில் க்ளோஸ் பண்ண முடியாது. கோல்டன் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, அதாவது நம்ப வந்துட்டு இந்த ஹவ் டூ க்ளோஸ் அன்யூஸ்டு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றத போட்டிருந்தோம். அந்த வீடியோவ டேக் பண்ணி, திரும்பவும் அந்த வங்கியில நம்ப அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாமா? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்கீங்க. தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். நீங்க ப்ராப்பரா அதாவது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில, அதாவது அந்த இந்த மைனஸ்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்துட்டு இல்லாம, இல்ல அதில ஏதாவது லோன் போயிட்டு இல்லாம, அத நீங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணாம விட்டுட்டு, அந்த மாரி எதுவும் இல்லாம, ப்ராப்பரா நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்க பேங்க்ல போய் அப்படின்னா, மறுபடியும் உங்களால பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ண முடியும். அதே பேங்க்லயே. ஹயஷ் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, "ப்ரோ நானும் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணேன்?" அப்படின்ற மாரி இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் தான் டேக் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இதுக்காகவே நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டோம் பிரதர். இதிலிருந்து வெளியில வர்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல குடுத்துருக்கேன். இப்ப கூட இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க அங்க போய் பாருங்க. அதில நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு இப்ப கரண்ட்ல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு போய் பாருங்க. அதில இருக்கக்கூடிய 11 விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். 10 பிளஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். மொத்தம் 11 விஷயம் சொல்லியிருப்பேன். அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஏன்னா, அந்த வீடியோ டெய்லி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, டெய்லியும் வந்துட்டு நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி இந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் ரீபோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். இப்ப பண்ணிட்டேன். நீங்க போய் பாருங்க. அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லயும், டெலகிராம் சேனல்லயும் அத போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கு. கார்த்திக் நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பிரதர் என்னுடைய லோன் அமௌண்ட் என்னமோ 6000 தான். ஆனா என்கிட்ட 22,000 பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு வந்து ராம் ஃபின்கார்ப்ப பத்தி தான் நீங்க டேக் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு தடவை தூக்குனாங்க, மறுபடியும் ரீலான்ச் பண்ணாங்க, மறுபடியும் தூக்கிட்டாங்க. ஸோ குண்டன் ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, ஃபின்கார்ப் அப்படின்றது வந்து போட்டிருந்தாங்க. அதையும் வந்துட்டு தூக்கிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு அதாவது நீங்கள் இந்த லோன் அப்ளிகேஷன் 7 டேஸ் அப்ளிகேஷன் மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெரிய தொகை அப்படின்றத கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 6000க்கு உங்களுக்கு 22,000 வட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 நாள் அப்படின்றது 14 நாள் அப்படின்றதும் இது ஆர்பிஐ ரூல்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது முழுக்க முழுக்க மோசடி தான். அதாவது எடுத்த அமௌண்ட்டை கேட்டாங்கன்னா கொடுங்க. மற்றபடி இந்த 22,000 அப்படின்றதெல்லாம் பண்ணாதீங்க. விஜய் சிவா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் சார், ஷாப்போட லைசன்ஸு இம்பார்ட்டனா? அதாவது வந்துட்டு நீங்கள் முத்ரா லோனை டேக் பண்ணி கேட்டிருக்கீங்க. அதில் லோன் எடுக்க ஷாப்போட லைசன்ஸ் வந்து இம்பார்ட்டனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் லைசன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இதில் என்ன கேட்பாங்கன்னா, உதய் இருக்குது பார்த்தீங்களா? உதயில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. யுதய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர்ட் நம்பர் இருந்தாலே போதுமான ஒன்று தான். உங்களுக்கு ஷாப் லைசன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் கிடையாது. முதல்ல அது கூட இல்லாமல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த உதயோட ரிஜிஸ்டர் நம்பர் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எம்எஸ்எம்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஸ்மால் ஃபைனான்ஸுக்கு தான். சின்ன சின்ன பிஸ்னஸ், அதாவது மைக்ரோ பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இது வந்துட்டு பொருந்தும். அடைக்கல ராஜ் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கலெக்ஷன் ஏஜென்ட்டு சண்டே ஹாலிடே விசிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தோம். அதை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நைட் டைம் வராங்க அப்படின்ற பட்சத்தில் இது கம்பல்சரி வரக்கூடாது. இது வந்துட்டு ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாக இது இருக்கக்கூடிய விஷயம். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். ப்ராப்பராக ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வர சொல்லி இருக்கக்கூடாது. நீங்கள் வர சொன்னாலும் அவங்க வரக்கூடாது. பட் ஒருவேளை நீங்கள் இந்த டைமில் வந்து பணம் வாங்கிக்கோங்க, அந்த டைமில் வந்து பணம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கக்கூடாது. பிருந்தா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஷ் பஸ்
இந்த லோன் ஆப்பை பற்றி சொல்லுங்க போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது ஒரு 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இந்த பஸ்ஸு, லாரி, டிராக்டரு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவனுங்க தான் வச்சுருப்பானுங்க. இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனுக்காக தான் வச்சுருப்பான். ஸோ இவனுங்க வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் போய் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாது. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டோம். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் வெளியில் வரதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். அந்த 2 சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் மறக்காமல் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வீடியோ இப்போ கரண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அருண்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் லோனு எடுத்தேன், கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டேன். பட் அந்த அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகலை. இதில் ஓவர் டியூ வேறு எனக்கு டெய்லியும் காமிச்சிக்கிட்டே இருக்குது. மெயில் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இது என்ன ப்ரோ பண்ணுறது? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். அண்டு ஃபோட்டோஸ்லாம் இவனுங்க வேறு எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு இருக்கானுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயப்படணும், ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க இவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன். ஸோ இவங்க எல்லாருமே மக்களை ஏமாற்றக்கூடிய அப்ளிகேஷன் தான். இதிலிருந்து வெளியில் வரதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். மேலே வந்துட்டு பிருந்தா சிஸ்டருக்கு சொன்னது தான். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். 10 விஷயம் சொல்லியிருப்பேன். அண்ட் 11ஆவதாக இன்னொரு விஷயம் ஆட் பண்ணி 11 விஷயம் சொல்லியிருப்பேன். மறக்காமல் அந்த 11 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எவ்வளோ பேர் அசால்ட்டாக இதிலிருந்துனா வெளியில் வந்திருக்கிறாங்க. நிவேதா அருள்வேல், பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் நான் லோன் ரீபேமெண்ட்லாம் பண்ணிட்டேன், டியூ டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டேன், அது அப்டேட்டே பண்ணல, அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு இவனுங்க வந்து பணம் கட்டலன்னு சொல்லி எனக்கு வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ லிங்க் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அண்டு இதை பற்றி நம்ம மேலே வந்துட்டு இவருக்கு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அருண்குமார் பிரதருக்கு சொன்னது தான். ஸோ அதுக்கு அடுத்தது பிருந்தா சிஸ்டருக்கு சொன்னதான். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு சொன்னதை ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ போய் ஜஸ்ட் பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள். அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அது ரெண்டினுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன். அண்ட் அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்குன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்துட்டு முழுமையாக நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே. அதில் இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஐயோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சாண்டல்வுட், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இன்றைக்கி இது எனக்கு நடந்திருக்கு, பட் பாகிஸ்தான் நம்பர்லேருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அட ஆமாம் பிரதர், இந்த மாதிரி தான் எக்கச்சக்கமான வந்துட்டு கால்ஸ் இது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இதில் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். இந்த அப்ளிகேஷன் மட்டும் மொபைல் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு உமா ஈஸ்வர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உமா ஈஸ்வரான்னு தெரில, சாரி தப்பாக சொல்லியிருந்தா. ஆனால் ரொம்ப வந்துட்டு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க பிரதர், இதில் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறதையும் பாருங்கள். அதுக்காக நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டோம், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு அது ரெண்டினுடைய லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன். நமக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம்லேயும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அது ரெண்டினுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. முகமது, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இன்னும் ஒரு லோன் 14,000 வந்துட்டு பேலன்ஸு கட்டணும், நான் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கேஷ் லோனு, கேஷ்மீ இது ரெண்டுமே ஃப்ராடு. எனக்கு இப்படி தான் வந்தது. நான் என்ன செய்கிறது தெரியாமல் இதை குடிச்சிட்டு இப்போ தான் ரெக்கவரி ஆகி வந்தேன். ஐயோ, ஏன் பிரதர் இப்படிலாம் பண்ணுறீங்க? இவனுங்களாம் ஒரு ஆளே கிடையாது, இவனுங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அசால்ட்டாக சின்ன பசங்களாம் வந்துட்டு இதிலிருந்து வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் இது படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்களாம் அசால்ட்டாக இதிலிருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இவனுங்க முழுக்க முழுக்க இந்த பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இவனுங்க ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வரதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன். 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது 7 நாள் 14 நாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இதுக்கெல்லாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் பிரதர். வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்கும், டெலகிராமில் லிங்க் இருக்கும். நான் டெலகிராமோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அதிலெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோ போய் பார்த்து அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். இது வந்து எப்படி, இவனுங்களாம் யார் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் தெளிவாக அதில் சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் வந்துட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா இவனுங்க ஒரு ஆளே கிடையாது. இவனுங்களுக்காகலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு அப்படின்றதுக்குள்ளே போகணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட்னு, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பீச்சாங்கையிலே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் இவனுங்க எல்லாத்தையும்.